Good morning students. I am a teacher from Chemistry Simplified Tamil. Already some basic concepts lessonல நான் கான்செப்ட் நடத்தியிருக்கேன் கெமிஸ்ட்ரி நீட் 2026க்கு. அதுக்கடுத்து ப்ரீவியஸ் நீட் கொஸ்டின் ஒரு பிளேலிஸ்ட் போட்டிருக்கேன். இப்போ இன்னைக்கு வந்து எது கொடுக்குறேன்னா எய்ம்ஸில் இருக்கிற ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் ஒரு 4 அல்லது 5 இருக்குது. அதை இந்த வீடியோவில் போட பார்த்துக்கோங்க. இப்போ என்ன கொஸ்டின் அப்படின்னு பார்த்தோம்னா த எய்ம்ஸ் உடைய கொஸ்டின் 1999. The weight of a single atom of oxygen is. ஓகே, என்ன ஆப்ஷன்ஸ் கால்குலேட் பண்ணணும். இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா வெயிட் ஆஃப் கேட்குறாங்கன்னா வெயிட் ஆஃப் ஏ சிங்கிள் ஆட்டம் ஆஃப் ஆக்சிஜன் இஸ். ஓகே, இப்போ அதோடைய அர்த்தம் என்னென்னா வாட் இஸ் வெயிட் ஆஃப் ஆக்சிஜன் ஆட்டம் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா நம்ம என்ன சொல்லுவோம்னா 16 AMU. அப்போ என்ன சொல்லனா 16 இன்ட்டு ஏனுடைய வெயிட் வேல்யூ வந்து 1 அவகோட்ரோ நம்பர் 6.022 into 10 power 23. That is equal to 16 into 1/6 into 10 power 23 minus 23 போகலாம். இது ஆல்ரெடியே நான் சொல்லியிருக்கேன் 1.66ன்னு வந்திருக்கேன். அப்படியே இல்லைன்னா கூட 1 6ஆல் டிவைட் பண்ணுங்க. 0 ஒரு வாட்டி போன 6 4 இங்கே வந்து 4 20 6 36. ஓகே, ஸோ இப்போ இது வந்து உனக்கு 16 இன்ட்டு இது வந்து 0.16 இன்ட்டு 10 பவர் ப்ளஸ் மேலே போச்சுன்னா மைனஸ் 23. ஓகேவா, இதை சால்வ் பண்ணணும். ஓகே, இப்போ இதை நீங்கள் எடுத்துகிட்டு வந்தோன்னா இதை அப்படியே நீங்கள் என்ன பண்ணலாம் மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ now this is I am putting இதை விட 16 சார் 16 சார் 16 மீதி 3 9 1 6 மீதி 1 256. ஓகேவா, ஸோ அப்ராக்சிமேட்லி 256 பக்கத்தில் இருக்கணும் இன்ட்டு 10 பவர் இது வந்து மைனஸ் 23. இப்போ இது பார்த்தோன்னா 2 டெசிமல்ஸ் தள்ளி புள்ளி வைக்கிறோம். ஸோ 2.56 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 23ல ஏதாவது இருக்கான்னு பாருங்கள். இங்கே பாருங்க 2.10 பவர் மைனஸ் 23. இப்போ நம்ம 10 பவர் 20 மைனஸ் 23 இந்த இடத்துல பாருங்க ப்ளஸ் இதெல்லாம் இருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ இது ரெண்டு தான் மைனஸ். இதில் உனக்கு 2 வந்திருக்காது, இது மட்டும்தான். ஸோ திஸ் இஸ் யுவர் ஆன்சர். ஸோ இது மாதிரி ஒரு இதே சம் வந்து ஒரு மாடலில் போடலாம். அப்படி இல்லைன்னா வேறு என்ன மாடலில் அதே போடலாம் அப்படின்னா வேறு மாதிரி எடுத்துகிட்டு வர பாருங்க. இது அட்டாமிக் மாஸ் யூனிட் அந்த மாடல் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். இன்னொன்று என்ன சொல்லலாம்னா வெயிட் ஆஃப் ஆக்சிஜன் ஆட்டம் எப்படி எடுத்துக்கலாம் 6.022 into 10 power 23 mass of அல்லது mass of this much oxygen atom is equal to 16. Therefore mass of one atom is equal to 16 divided by 6.022 into 10 power 23. அப்படியே போச்சுன்னா 16 into 1 by again அவகோட்ரோ நம்பர் வந்துச்சு பாருங்க into 10 power 23. ஸோ முன்னாடி நான் என்ன பண்ணியிருந்தேன்னா 16 AMU வச்சு ஏஎம்க்கு நேராக 1 அவகோட்ரோ நம்பரை சப்ஸ்டிட் பண்ணிட்டேன். இது வந்து அவகோட்ரோ நம்பர் இஸ் ஈக்குவல் டு 16. ஸோ 1 இஸ் ஈக்குவல் டு 16 ஸோ எப்படி இருந்தாலும் உன்னுடைய எப்படி வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ now this is the first கொஸ்டின். இயர் பார்த்துக்கோங்க 1999, வெரி ஓல்டு கொஸ்டின். ஆனாலும் நம்ம இப்போ இதெல்லாம் எதுக்கு பார்க்கணும் அப்படின்னா பேஸ் வந்து உனக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த கொஸ்டினை நம்ம கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம அடுத்த கொஸ்டினை நம்ம பார்க்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம அடுத்த சம்முக்கு போகிறோம். இப்போ எய்ம்ஸ் 1998ல் ரெண்டாவது கொஸ்டின்ஸ் எழுதியிருக்கேன். என்னன்னு பார்க்கலாம். வாட் இஸ் கிவன் இஸ் வால்யூம் ஆஃப் எ கேஸ் அட் NTP. NTPனா நார்மல் டெம்பரேச்சர் ப்ரெஷர். அது முன்னாடி அப்போ அதை தான் யூஸ் பண்ணிட்டு தான் இப்போ அது வந்து STP. ஓகே, is 1.12 into 10 power minus 7 சென்டிமீட்டர் கியூப். வால்யூம் ஒரு கேஸ் இருக்கு STPல அதோடைய வால்யூம் கொடுத்துட்டாங்க. தென் நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் வால்யூம் கொடுத்து நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் கேட்குறாங்க. ஸோ அதோடைய ஆப்ஷன்ஸ்லாம் இங்கே இருக்குது. அப்படியே இருக்கட்டும். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா நான் உனக்கு வந்து ஒரு வீடியோவில் கொடுத்துருக்கேன். என்ன கொடுத்துருக்கேன்னா நம்பர் ஆஃப் மாலிகூல் இஸ் ஈக்குவல் டு தட் இஸ் கால்ட் n இன்ட்டு அவகோட்ரோ நம்பர். என்னைக்கு வந்து ஒரு 7 ஃபார்முலா கொடுத்துருக்கேன். 7 ஃபார்முலாவில் வால்யூமை பேஸ் பண்ண ஃபார்முலான்னு பார்த்தா வால்யூம் கிவன் டிவைடட் பை 22,400 cc. அது லிட்டர்லன்னா நீ 22/0.4 போடுவேன். இப்போ சிசியில் கொடுத்துருக்கதால நான் அந்த ஃபார்முலா எடுத்துக்கிட்டேன். ஸோ கொடுக்கப்பட்ட வால்யூம் எழுதியிருக்கேன் 1.12 into 10 power minus 7 cc. Here it is 22,400 cc. இது வந்து உனக்கு என்னவாயிடுது
நம்பர் ஆஃப் வாட் இஸ் கால்ஸ் மோல்ஸ். இப்போ இந்த இடத்துல நம்பர் ஆஃப் மாலிகுலுக்கு உன்னுடைய ஃபார்முலா என்ன அப்படின்னா நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ். இப்போ டீச்சிங்க்கு தான் இதை யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. நீ போடும்போது வேகமாக போட்டுடலாம். இதை எழுதிக்கோ 1.12 into 10 power minus 7 divide by 22. டக்கு நீங்கள் என்ன பண்ணுறேன்னு பாருங்களேன். இது அப்படியே 10 power 2 பவர்ஸாக எடுத்துக்கிறேன். ஓகே, இன்ட்டு அவகட்ரா நம்பர் 6.0 இன்ட்டு 10 power 23. இந்த அளவு நீ அவகட்ரா நம்பர் எழுதினா போதுமானது. இதுக்கு மேலே போகணும்னு அவசியம் இல்லை. இப்போ இதை எடுத்து என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். இது கேன்சல் ஆகிற மாதிரி இருக்குது. அதனால் இது இந்த சைட் ஜம்ப் பண்ணுறேன். அதனால் நான் இந்த இடத்துல பண்ணால் 10 power -2 போட்டுக்கிறேன். இது கேன்சல் ஆச்சுன்னா இது 2, இது கேன்சல் ஆச்சுன்னா 3. இப்போ அடுத்த கட்டம் வந்து இது ரெண்டும் பாருங்கள். இது ரெண்டையும் எடுத்துக்கிட்டோம்னா உனக்கு -9 இருக்குது. ஓகேவா? இதை நான் கேன்சல் பண்ணுறேன். அடிச்சேன்னா உனக்கு இங்கே வருவது 21. அப்போ உனக்கு என்ன வருது அப்படின்னா 3 into 10 power -9 into 10 power 21. இப்போ உன்னுடைய ஆன்சர் வந்து 3 into இப்போ 21ல் 9 போச்சுன்னா 21ல் 9 போச்சுன்னா ஸோ உனக்கு 10 power 12. திஸ் இஸ் த 3 into 10 power 12 எது இருக்குன்னு பாருங்கள். இது எல்லாமே 3 தான். உனக்கு 10 power 12 எது இருக்குன்னு இங்கே வர மார்க் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ திஸ் இஸ் யுவர் ஆன்சர். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் த வே யூ ஆர் டூயிங் இட். அப்போ இதில் என்னது நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் நான் வந்து ஒரு வீடியோவில் கொடுத்துருக்கேன். ஒரு 5 ஃபார்முலா கொடுத்துருப்பேன். அதை பேஸ் பண்ணி 1998 வந்திருக்கு. இதெல்லாம் நம்ம இப்போ எதிர்பார்க்கலாம். ஒன்லி நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ்னால் என்னது மாலிகுல் நம்பர் ஆஃப் மோல் இன்ட்டு அவகட்ரா நம்பர். அவ்வளோதான். மோல் இன்ட்டு அவகட்ரா நம்பர். மோலுக்கு வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் வால்யூம்ல நீ எடுத்திருக்கேன். ஓகே, இது வந்து எப்படி ஈஸியாக போகலாங்கிறதுக்கு நான் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம எக்ஸாம்பிள் உனக்கு இந்த டாபிக்லாம் புரிஞ்சுது அப்படின்னா நீ ஸ்ட்ரெயிட்டாகவே நீ இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துடலாம். வந்து சேர்ந்துட்டு இப்போ எக்ஸாம்பிளில் ஃபாஸ்ட்டாக எப்படி போடுறேன். இப்போ நான் எக்ஸாம்பிளில் இருக்கேன். அதாவது நீ உட்காந்துருக்க எக்ஸாம்பிளில் இதை எவ்வளோ வேகமாக இப்போ நான் போட போகிறேன்னு பாருங்கள். நம்ம மாலிகுல்ஸ்னு சொல்லிட்டாங்க. அப்போ இது வந்து ஸ்பீட் த வே வி ஆர் கிராக்கிங் அட் த எக்ஸாம்பிள். இந்த எக்ஸாம்பிள் 1.12 10 power -7 divide by this is into 10 power 6 into 10 power 23. ஓகேவா? இப்போ நம்ம இதை இந்த சைட் போடுறோம். அப்போ இங்கே 10 power -2 போடுறேன். கேன்சல் பண்ணுறேன். 2 3. அப்போ உனக்கு 3 into 10 power. இங்கே வந்து வாட் இஸ் 2. இது கேன்சல் ஆச்சுன்னா 21 into 10 power -9. இப்போ இது ரெண்டையும் எடுத்துக்கிட்டீங்கன்னா 20ல் 9 போகணுமா? இதில் வந்து இன்னொரு டிப்ஸ் என்னன்னா 21லேருந்து 9. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இதுலேருந்து ஒன்றை கழிச்சிடு. ஒன்று 8. இப்போ 20ல் 8 போச்சுன்னா 12. ஸோ 3 into 12 எதுவோ அதுதான் ஆன்சர். ஓகேவா? அப்படி தான் சிம்பிளாக பாருங்கள். 20க்கு 9 நல்ல டிஃப்ரெண்ட். கிட்டத்தட்ட 8 20 9 8 9ன்னு வரணும். ஸோ இந்த இடத்துல அவனுக்கு என்ன ஆன்சர் வருது 12 பக்கம் தான் வந்து. அப்படி கூட அடிச்சலாம். நீ அவ்வளோ வேகமாக நான் இதுவே போட்டுக்கோ. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா 21லேருந்து 9 சப்ராக்ட் பண்ணால் இப்போ ஈஸியாக பண்ணலாம். அப்படின்னா இதிலேருந்து 1 ரிமூவ் பண்ணிவிடு. அப்போ இது 20. இதுலேருந்து 1 ரிமூவ் பண்ணிவிடு. 8 20ல் 8 போச்சுன்னா எவ்வளோ 12. ஸோ இதை தான் இப்படி தான் நம்ம ஃபாஸ்ட்டாக மேத்ஸ் போட நாலேஜும் சேரணும், கெமிஸ்ட்ரி நாலேஜும் சேரணும். இப்போ இன்னும் 3 கொஸ்டின்ஸ் வருது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம சம் நம்பர் 3 பார்க்க போகிறோம். இந்த கொஸ்டினில் என்ன பார்க்கணும்னா 2001 இன்னைக்கு பார்க்குற இது 3வது கேள்வி. இப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 10 power 21 molecules are removed from the 200 milligram of carbon dioxide. The moles of carbon dioxide, they are asking moles of carbon dioxide left are. ஆன்சர்ஸ் இப்படி இருக்குது. ஓகே, இப்போ திரும்ப இன்னொரு வாட்டி என்ன பார்க்குறோம் அப்படின்னா உனக்கு கொடுக்கப்பட்ட கொஞ்சம் வந்து அமௌண்ட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு கொடுத்துருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. எய்ம்ஸ் கொஸ்டின்லாம் வர வாய்ப்பு இருக்குது. இந்த மாடல் கொஸ்டின் இது வரைக்கும் வரல. போன வீடியோவில் வீட்டில் வந்த கொஸ்டின் எல்லாம் போட்டுட்டேன். இப்போ எய்ம்ஸ் கொஸ்டின் போட்டிருக்கேன். இந்த மாடல் எஸ்பெஷலி இந்த மாடல் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எக்ஸ்பெக்டட். நீங்கள் வந்து 2026க்கு நீங்கள் இதை வந்து என்ன பண்ணலாம் எதிர்பார்க்கலாம். ஓகேவா? கவனிக்கிறோம். இப்போ என்ன அப்படின்னா உனக்கு 200 மில்லிகிராம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு நான் கொடுத்துருக்கேன். அதிலிருந்து நீ எவ்வளோ மாலிகுல்ஸ் எடுத்து வெளியே போடுற அப்படின்னா 10 power 21 மாலிகுல்ஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு நீ ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணது கொஞ்சம் மீதி இருக்கும் இல்லையா? அந்த மீதி கார்பன் டை ஆக்சைடு மோல் என்ன அப்படின்னு கேட்குறோம். இது கிராமில் கொடுத்துருக்காங்க, இது பார்ட்டிகளில் கொடுத்துருக்காங்க. நான் என்ன சொன்னால் ரெண்டையும் மோலில் கொண்டாந்து நிறுத்தணும். அதனால என்ன சொல்கிறேன்னா இந்த கொடுக்கப்பட்ட வெயிட்டை நீ என்ன பண்ணுற ஃபஸ்ட்டு மோலில் கண்டுபிடிச்சிடு. மாலிகுல் பார்ட்டிகளையும் மோலில் கண்டுபிடிச்சிடு.
அப்புறம் அதுலேருந்து இதை சப்ராக்ட் பண்ணினா மீதி இருக்கிற மோல் கிடைக்கும். ஓகே, ஏன்னா மீதி அவங்க என்ன கேட்டிருக்காங்க, மோலில் தான் கேட்டிருக்காங்க. ஆனால் அதையும் மோலில் எடு, இதையும் மோலில் எடு, அந்த மோலில் இந்த மோலை மீதி கழிச்சுட்டிங்கன்னா அதுதான் என்னுடைய ஆன்சர். இப்போ வெயிட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் வெயிட்னா 200 மில்லிகிராம். மில்லிகிராம் இங்கே பாருங்கள் எம் போட்டிருக்கேன். மில்லிகிராம் ஃபார் 10⁻³ போட்டு திஸ் இஸ் பிகம் கிராம். இதுவும் கிராம் மாலிகுல், கிராம் per மோல். கார்பன் டை ஆக்சைடு தான் 44. இப்போ இதை நீங்கள் சால்வ் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே பாருங்கள் 10⁻³ அங்கே அப்படியே இருக்கட்டும், -3 இருக்கட்டும். இப்போ இதை நான் இது பண்ணேன்னா உடைய சேர்க்கணும் 4ஆல் இது பண்ணேன்னா 11 வருது, இது 50. இப்போ 50 11ஆல் நம்ம என்ன பண்ணுறோம், வகுக்கிறோம். 4 44 6.05 55. ஸோ எனக்கு 4.5 நான் எடுத்துக்கிறேன் போதும். ஓகேவா, அடுத்தடுத்து அப்படியே போக வேண்டாம், இப்போதைக்கு இது போதும். இந்த இடத்துல வந்து பாருங்க நம்பர் ஆஃப் இதை வந்து அப்படியே இதை ஒர்க் அவுட் பண்ணும். நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் த மாலிகுல்ஸ் ரிமூவ்டு, தட் இஸ் ஐ அம் டெல்லிங் மோல்ஸ் ஆஃப் த மாலிகுல்ஸ் ரிமூவ்டு. ரிமூவ் பண்ணியிருக்கிறது 10⁻21 மாலிகுல்ஸ். அதை நான் என்ன பண்ணேன்னா அவகட்ரோ, இது வந்து மாலிகுல்னு வந்துருச்சு, அதனால நம்பர்னு வந்ததால கிவன் மாலிகுல் டிவைட் பை அவகட்ரோ நம்பர், அதனால கீழே அவகட்ரோ நம்பர் போட்டிருக்கேன். இப்போ இதை சால்வ் பண்ணுறோம் அப்படின்னா உனக்கு இதை அப்படியே நான் எடுக்கிறேன் பாருங்க. இன்ட்டு 10⁻23 இது இல்லையா, 3ல் 1 போச்சுன்னா 2. ஸோ நான் ஐ எம் புட்டிங் மாடிகள் -2 போடுறேன். ஓகே, இது வந்து என்னது 1/6. 1/6 அவகட்ரோ நம்பர்னா ஆல்ரெடி நான் கொடுத்துருக்கேன் 1.66ன்னு கொடுத்துருக்கேன். 1.6 இதில் 0.166 வரும். இதை வேணால் போட்டு காட்டுறேன் பாருங்கள். 1 6ஆல் டிவைட் பண்ணுறோம், புள்ளி வச்சுக்கோ 0, ஒரு வாட்டி 6 4. இப்போ இந்த இடத்துல ஆரஞ்சு 6 36 that is 1 by அவகட்ரோ நம்பர் அப்படின்னா what is what getting is 0.16. இது நம்ம ஆல்ரெடி ஏஎம்ல இருந்து நடத்திட்டு இருக்கேன். that is called 1 by அவகட்ரோ நம்பர் is equal to 1.66 into 10⁻23. மேலே போச்சுன்னா -23, இது இந்த சைடு போகுது -24 அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். இதுதான் ஏஎம்ஏ. ஸோ அந்த அங்கே படித்ததை நம்ம இந்த இடத்துல அப்ளை பண்ணிக்கிறோம். that is called I want only 1 divided by அவகட்ரோ நம்பர். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல இதை டிவைட் பண்ணி இப்படி போட்டிருக்கேன். அடுத்த கட்டம் இது இப்படி நவந்தது அப்படின்னா 1.66 into 10⁻³ ஏன்னா இதுவும் -3ல் இருக்குது, அதனால் இதையும் -3ல் எடுத்துக்கிறேன். அப்போ தான் உனக்கு சப்ராக்ஷன் ஈஸியாக இருக்கும். அப்போ இது ரெண்டு என்னது கேன்சல் ஆகிடும். உன்னோட இதுனா 4.5 into 10⁻³ மைனஸ் ஆஃப் 1.66 into 10⁻³ அப்போ கேன்சல் ஆகாது. 10⁻³ நம்ம என்ன பண்ணுறோம், கேன்சல் ஆகாது. 10⁻³ நம்ம என்ன பண்ணுறோம், வெளியே காமனாக எடுக்கிறோம். கேன்சல் ஆகாது. டக்குன்னு நான் பை மிஸ்டேக் ஆகிட்டோம். யூ ஆர் ரிமூவிங் காமனாக இருக்குது, அதனால் that we are taking out into 10⁻³ இந்த இடத்துல எல்லாம் 10⁻³ தான். ஸோ இது மட்டும் கிடையாது, விட்டுடுங்க. அடுத்தது இதை மட்டும் தான் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, சப்ராக்ட் பண்ண போகிறீங்க. 4.5 மைனஸ் ஆஃப் 1.66. ஓகேவா, 10ல் 6 போச்சுன்னா 4, இந்த இடத்துல 8, 1 போயிட்டு 3ல் 1 போச்சுன்னா 2. ஸோ 2.8 தான். இப்போ 4ல் 1 போச்சுன்னா இங்கே எப்படி இருக்குன்னு பாருங்களேன். நீங்கள் வந்து இதோட நான் இங்கே பாருங்கள், இங்கேயே சொல்ல பாருங்க. இங்கே 4ல் 1 போச்சுன்னா இப்போ 4.5 சேர 3 2 பக்கம் வரும். இங்கே 3 2 பக்கம் வருதுன்னு பார்த்தா இங்கே பாருங்கள், யூ கேன் see this is 28, இங்கே வந்து 288. இந்த இடத்துல -3க்கு +3 வந்துச்சு. ஸோ அதனால் இது கிடையாது. இது நமக்கு வந்து 28, அதனால் இதுவும் கிடையாது. அதனால் இதை நீ எக்ஸாக்டாக சப்ராக்ட் பண்ணாமையே 4 1 இது போச்சுன்னா சொன்ன ஆன்சர் வந்து இதுவாக தான் இருக்கும்ட்டு நீ டக்குன்னு முடிவு பண்ணலாம். ஸோ இந்த இடத்துலலாம் கொஞ்சம் வேகமாக நம்ம நீட்டை பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன் வந்து தனித்தனி தான் இருக்கும். அது ஜேஇயாக இருந்ததுன்னா நியரிங்காக இருக்கும். இப்போ 2.88 அப்புறம் 2.89 2.7 இதெல்லாம் ஜேஇ கொஸ்டின். நீட்டுக்கு வந்து அது மாதிரி இருக்காது. இந்த முடிஞ்ச வரைக்கும் இது தள்ளி இருக்கும். சப்போஸ் இது நியரிங்காக இருந்ததுன்னா நீ பர்ஃபெக்டாக சப்ராக்ட் பண்ணு. இல்லை தள்ளி இருக்குது அப்படின்னா நீ என்ன பண்ணுற, அப்ராக்சிமேஷன்லேயே உடைய ஆன்சரை முடிச்சிடலாம். ஓகே ஸ்டூடெண்ட், இப்போ இன்னும் வந்து 2 more questions இருக்குதுன்னு நினைக்கிறேன், அல்லது ஒரு கொஸ்டின் இப்போ நம்ம அடுத்தது பார்த்துடலாம். ஓகே ஸ்டூடெண்ட், இப்போ நம்ம எய்ம்ஸ் கொஸ்டின் இன்னைக்கு அந்த அட்டாமிக் வெயிட் அண்ட் மோல்ஸ் கான்செப்டில் மட்டுமே நம்ம 4வது கொஸ்டின் பார்க்குறோம். 2002ல் வந்த கொஸ்டின். The weight of one molecule of a compound of molecular formula C60H22 is. அதாவது ஒரு மாலிகுலோட வெயிட் கேட்குறாங்க. மாலிகுலர் ஃபார்முலா என்னது, C60H22. ஸோ அது வந்து மாலிகுலர் ஃபார்முலானா அதை கண்டுபிடிச்சிங்கன்னா மோலார் மாஸ்.
ஒரு மோலார் மாஸில் எத்தனை பார்ட்டிகிள் இருக்குன்னா அவகாட்ரோ நம்பர்ஸ். அப்போ அவகாட்ரோ நம்பர் வந்து ஒரு மோலார் வெயிட்னா ஒரு பார்ட்டிகிள் வெயிட், அவ்வளோதான். ஓகே, இப்போ நம்ம இதோடைய மோலார் மாஸ் கண்டுபிடிக்கிறோம். கார்பன் 60, ஹைட்ரஜன் 22. இந்த கார்பன் 60 எப்படி கண்டுபிடிக்கிறேன்? 12 into 60 மல்டிப்ளை பண்ணிக்கோ. சைபர் ஐ பண்ணி 2 60, ஹியர் 22, ஸோ 226. ஓகேவா? சரி, ஒரு 12 into 60, சைபர் ஒரு 12 6 1 7 720 வருது. ஓகே, 720. இந்த இடத்துல மிஸ் தப்பு பண்ணிட்டுருக்கேன். ஓகே, ஒன்று ஒரு. ஓகே, ஐ 12 60 நினச்சேன், சாரி. 6 12 72. now it is correct. ஓகே, எஸ் 0 ஒரு 12 இது ஒன்று 6 1 7. ஸோ இந்த 20 ஹைட்ரஜன் 22 அப்படியே இருக்குது. 2 2 2 4. ஓகே, 2 2 2 4 அகெயின் 7. ஓகேவா? ஓகே, 60 into 12 0 1 6 1 7 720 ப்ளஸ் 22. ஸோ உனக்கு டோட்டல் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னா மோலார் மாஸ் வந்து 842 இங்கே வந்திருக்கு. அதனால தான் அதை நம்ம என்னென்ன C60 H22. எஸ், 60 into 12 and then H22 122. It is given 122. And the formula is here, I have written wrongly. It is molecular formula is 122. I am putting 122, so you put 2 here. Yes, now you write 4 8. ஏன்னா நான் போட்டு பார்த்தப்ப 842 போட்ட மாதிரி இருந்தது, அதனால தான் அங்கே செக் பண்ணேன். ஓகே, now that's all. ஓகேமா? ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்? அவகாட்ரோ நம்பர் 6 into 10⁻23 மாஸ் வந்து எவ்வளோ? 842. therefore one molecule is equal to எவ்வளோ வரும்? 842 divided by 6 into 10⁻23. that is equal to into 10⁻−23. இது போயிடுது, அப்புறம் இதுதான். இப்போ நம்ம அவசரப்படாமல் இதை முடிச்சிடுறேன். 842 டிவைட் பை 6 1 6 2 4. ஓகே, 4 வாட்டி 6 4 24 0. இப்போ 2 இதில் வந்து உனக்கு வராது, ஒரு 0 போட்டுக்கோ. அடுத்தது 6 3 இப்போ 2 0 2. அப்போ இங்கே ஒரு 0 வரும்னு நினைக்கிறேன். ஒன்று. ஓகே, அப்புறம் தான் 0 3 18 2. ஸோ 140 ப்ளஸ் பக்கம் வருது. ஓகே, here you can write here 140 into 10⁻−23. இந்த பக்கம் 140 பக்கம் வருதுன்னா இதுதான் ஆன்சர். இங்கே மார்க் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்க. இதை இன்னும் செக் பண்ணணும் அப்படின்னா இந்த சைடு வந்துடுங்க. 1.4 எப்பொழுதுமே லெஃப்ட் சைடு வரும் அப்படின்னா ப்ளஸ் 2 டிஜிட். அப்போ இன்ட்டு 10⁻2. அப்போ 23ல் 2 போச்சுன்னா 21. 10⁻−21 தான் எனக்கு ஆன்சர். இந்த இடத்துல பாருங்கள் -21. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். ஸோ இது மாதிரி நம்ம இன்னும் வந்து ஐ திங்க் ஒன் மோர் சம் இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுடைய ஒரு நோட்டு ஒன்று போட்டு அதில் கொஸ்டினை எழுதி ஆன்சரை ஒர்க் அவுட் பண்ணிகிட்டே இருங்க. Okay students, welcome to the last question of this section. The fifth question, 2016 AIMS question. It is very interesting. I can write. I am expecting the 2026 la நம்ம பார்க்கலாம். Okay, among the following in the order of increasing mass. அதாவது இது 4 கொடுத்துருக்காங்க, அதோடைய இன்க்ரீசிங் மாஸில் இருக்குது. ஆப்ஷன்ஸ் வந்து இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு 2 1 3 4. ஸோ 1 2 3 4 இதுதான் ஆப்ஷன்ஸ். த ரோமன் நம்பர் 1. இப்போ பார்த்தாச்சு டக்குன்னு. ஸோ இன்க்ரீசிங் ஆர்டர். இப்போ நான் ஃபஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா இன்க்ரீசிங் ஆர்டர் அப்படின்னாவே இப்படி இருக்கணுமா? இதை ஃபஸ்ட்டு நான் எப்போதுமே நான் யூஸ் பண்ணுற டெக்னிக் இன்க்ரீசிங் டிக்ரீசிங்னா இப்படி போடுறேன். இன்க்ரீசிங் இப்போ பெருசு இந்த சைடு இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு. இப்போ நாளையும் பார்க்குறேன். ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா 1 atom of oxygen, okay, mass among the following in the order increasing massனு சொல்லியிருக்காங்க. ஸோ வாட் இஸ் 1 atom of oxygen? 16 atomic mass unit. 1 atom of nitrogen 14 atomic mass unit. இப்போ 10 mole of oxygen, 10 mole of oxygen. ஓகேவா? அப்போ நம்ம 10⁻−10 mole of oxygen. ஓகே, increasing order mass. ஓகே, oxygen இந்த இடத்துல பாருங்க. Now I am putting 32 into 10⁻−10. இப்போ இந்த இடத்துல copper 63 into 10⁻−10. புரியுதா? இப்போ நான் என்ன எழுதியிருக்கேன்னா எல்லாத்தோடைய வெயிட்டை கால்குலேட் பண்ணுறேன்.
அந்த ஃபார்முலாவை நான் எழுதி முடிச்சிட்டேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், மோல் ஆஃப் ஆக்சிஜன் எஸ். இப்போ பாருங்கள், இப்போ இன்க்ரீசிங் ஆர்டர் நல்லா கவனிங்க. நான் என்ன போய் ரெஃபர் பண்ணேன்னா, இந்த இடத்துல மோல் ஆஃப் ஆக்சிஜன் கொடுத்துருக்காங்க. ஆக்சிஜன் ஆட்டம் 14 போகிறதா, மாலிகுல் 32 போகிறதான்னு ஒரு சந்தேகம். பட் ஆனால் என்ன ஸ்பான்டேனியஸாக சொல்ல வரேன்னா, இப்போ ஆக்சிஜன் ஆட்டம்ங்கிறது இருக்காது, அது எப்போதுமே என்ன ஆகிடும், மாலிகுலாக மாறி இருக்குங்கிறதால அந்த கான்செப்டில் நான் இந்த இடத்துல போட்டிருக்கேன். ஏன்னா இந்த இடத்துல ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துருக்கேன் 1 atom ஆக்சிஜன், அதனால 16 அட்டாமிக் மாஸ் யூனிட் போட்டிருக்கேன். இந்த இடத்துல 10⁻⁻10 மோல் ஆஃப் ஆக்சிஜன்கிறப்ப நான் இந்த ஆக்சிஜனை அட்டாமிக் ஆக்சிஜன் எடுக்காமல் மாலிகுலர் ஆக்சிஜன் எடுத்திருக்கேன் 32. அதனால அதோடைய மாலிகுலர் ஆக்சிஜன் வெயிட் 32 இன்ட்டு அவங்க என்ன கொடுத்துருக்காங்க 10⁻⁻10, அதாவது ஒரு மோல் 32, 10⁻⁻10 மோல் எவ்வளோ திஸ் இஸ். அதே மாதிரி ஒரு மோல் ஆஃப் காப்பர் எவ்வளவு திஸ் இஸ் 63. அப்போ 10⁻⁻10 மோல் எவ்வளோன்னா 63 இன்ட்டு. ஸோ அப்போ இது அனைத்தும் என்னது அதோடைய மாஸ். இது எப்படி ரீச் பண்ணணும்னு புரியுதா? 1 atom of oxygen 16 atomic mass unit, 1 atom of nitrogen 14 atomic mass unit. இங்கே பாருங்க, ஒரு மோல் ஆஃப் ஆக்சிஜன் 32, உனக்கு எத்தனை மோல் அங்கே கொடுத்துருக்காங்கன்னா 10⁻⁻10 மோல். அதனால இதால மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ the mass of 10⁻⁻10 மோல் ஆஃப் ஆக்சிஜன், அதால 32 into 10⁻⁻10 இங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ அது. ஓகே, அதே மாதிரி 10⁻⁻10 மோல் ஆஃப் காப்பர், ஒரு மோல் ஆஃப் காப்பர் தான் உனக்கு வந்து 63.5. 63 கொடுத்தது நீ அப்படியே எடுத்துக்கலாம். ஸோ ஒரு மோல் ஆஃப் காப்பர் 63னா 10⁻⁻10 மோல் ஆஃப் காப்பர்ங்கிறப்ப அதால நீ மல்டிப்ளை பண்ணுற. ஓகே, ஸோ நான் அதாவது ஒரு லெட்டோடைய வெயிட் 10 கிராம், 10 லெட்டோட வெயிட் என்ன சொல்லுவோம் 10 × 10 100 கிராம் சொல்லுவோம். அதே மாதிரி தான் ஒரு மோலோடைய வெயிட் இங்கே வந்து 63. அப்போ 10⁻⁻10 மோலோடைய ஓட்டுனா இன்ட்டு ஒரு லெட்டோடைய வெயிட் 10 கிராம், அரை லெட்டர் வெயிட்னா என்ன சொல்லுவேன் 10 × அரை 0.5, தட் இஸ் கால் 5 கிராம்னு சொல்கிறோம். அதனால இந்த இடத்துல எது வந்தாலும் கொடுக்கறத நீ அந்த இடத்துல போட்டுக்கிறேன், அவ்வளோதான். இந்த இடத்துல 10⁻⁻20 தான் இன்ட்டு 10⁻⁻20 மோல் எவ்வளோதான், ஒரு மோல் இவ்வளோ கொடுக்கப்பட்டதை போட்டுக்கிறேன். இப்போ இவ்வளோ முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் இன்க்ரீசிங் ஆகும். அப்போ இங்கே என்ன இருக்கணும்னா அதிகமானது இருக்கணும். இந்த இடத்துல பாருங்க, அட்டாமிக் மாஸ் யூனிட் அப்படின்னா இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா இன்ட்டு வாட் இஸ் இட் into that is called into 1.6 into 10 power what you can write as a -24. ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இந்த இடத்துல இது வந்து உனக்கு அதே இதுதான் வரும். அதனால இதை நான் வந்து அட்டாமிக் மாஸ் யூனிட்னே எடுத்து கம்பேர் பண்ணி முடிச்சிடலாம். அட்டாமிக் மாஸ் யூனிட். ஓகே, இப்போ இது ரெண்டை மட்டும் பாருங்களேன். இது ரெண்டை பார்க்குறோம், இது ரெண்டை பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் நான் இதை தான் எலிமினேட் பண்ணி முடிச்சேன். நல்லா கவனிங்க, இது ரெண்டுத்துல எது பெரிய நம்பர்? இப்போ இதை விட்டுடுங்க, இந்த சைடு அட்டாமிக் மாஸ் யூனிட் ஜஸ்ட் யூ கீப் இட் அஸ் ஏன்னா இதுலையுமே உனக்கு வரும் அட்டாமிக் மாஸ் யூனிட், இந்த இடத்துலையும் வரும் 32 அட்டாமிக் மாஸ் யூனிட். அதனால வந்து அதை இக்னோர் பண்ணிடுங்க. இப்போ நான் என்ன சொல்றேன்னா இது ரெண்டுத்துல எது பெருசுன்னு பார்த்தா இதுதான் பெருசு. ஸோ இது யார், அதாவது 10⁻⁻2 காமனாக இருந்து 32 63 63 தான் பெருசு. தட் இஸ் கால் 4. 3 விட 4 எங்கெல்லாம் பெருசாக இருக்குன்னு பாருங்க. 3 விட 4 ஓகே, 3 விட 4 ஓகே, 3 விட 4 ஓகே. இந்த இடத்துல 4 வந்து சின்னது, 3 பெருசாக இருக்குன்னு சொல்றாங்க. அதனால இந்த ஆப்ஷன் இல்லைன்னு முடிவு பண்ணியாச்சு. அப்புறம் மீதி முதல்ல பார்க்க போறப்ப இது ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்க. இது ரெண்டுத்துல உனக்கு எது பெரியவன் அப்படின்னா ஒன்று தான். ஸோ வாட் இஸ் திஸ் இன்ஃபர்மேஷன்? இது என்ன சொல்லுது அப்படின்னா திஸ் ஒன். இது என்ன சொல்லுதுன்னா 1 is greater than 2. 1 is greater than 2. ஸோ இந்த மாடல் எங்க இருக்குன்னு பாருங்க. 1 is greater than 2. ஓகே, இதுதான் ஆன்சர். இங்கே மார்க் பண்ணிருக்கோம் பாருங்க. இங்கே பாருங்க, இங்கே 1 is less than வருது. இங்கே பாருங்க, இங்கே 1 is greater than 2. அடுத்து என்ன வருது 3 and 4ல இதுதான் இருக்கு. அஃப்கோர்ஸ் ரெண்டும் கரெக்டு தான். பட் இந்த இடத்துல பாருங்க, உனக்கு 3யும் இந்த இடத்துல வந்து now it is not matching. இந்த இடத்துல 10⁻⁻10 இருக்கு, இது வந்து அது மாதிரி கிடையாது. ஸோ அதனால this is not the correct answer. இது மட்டும் தான் ஆன்சர். ஸோ உன்னுடைய ஆன்சர் வந்து what is the correct order அப்படின்னா இது ரெண்டையும் பார்க்கும்போது ஸோ இருக்கிறதுல இன்க்ரீசிங் ஆர்டர் அப்படின்னா இந்த 4th வந்தது. இது 63 into 10⁻⁻10, இது வந்து 32 into 10⁻⁻10, இது வந்து 16 அட்டாமிக் மாஸ் யூனிட். அட்டாமிக் மாஸ் யூனிட்னா என்ன அர்த்தம் 1.6 into 10⁻⁻16
minus 23 இந்த இடத்துல 14 into 1.6 into 10 power 1.6 not 24 minus 24. அப்ப now you can see now this one. ஓகேவாம்மா? அட்டாமிக் மாஸ் யூனிட் நீ ஆட்டத்துக்கு மட்டும்தான் வந்து எழுதுற. இந்த இடத்துல மோல்னு வர்றப்ப கிராம் மோல்ல வந்துடும், வெயிட் கிராம் மோல்ல வந்துடும். அதனால இந்த இடத்துல அட்டாமிக் மாஸ் யூனிட் வராது. போன வாட்டி சொல்லியிருந்த ஒரு வார்த்தை அது மாதிரி வராது. இதுக்கு மட்டும்தான் அட்டாமிக் மாஸ் யூனிட். இதுக்கு நீ அட்டாமிக் மாஸ் யூனிட். ஓகேவா? இப்போ இங்கே பார்த்தோம்னா -24 பவரை பொறுத்த வரைக்கும் எது சின்னதோ அதுதான் அதிகம். ஸோ அதனால் நான் திஸ் இப்போ 16 எங்கே இருக்குது பாருங்கள். இப்போ இந்த இதை வந்து நான் எழுதியிருக்கேன். இது 1க்கு, இது வந்து 1உடைய வெயிட்டு, இது 2உடைய வெயிட்டு, இது வந்து 3உடைய வெயிட்டு, இது 4உடைய வெயிட்டு. இப்போ இதில் இருக்கிறத யார் பெருசுன்னா 4 பெருசு, 3 பெருசு. இந்த இடத்துல இதில் பாருங்கள், இது ரெண்டுத்துல எது பெருசுன்னு பாருங்கள். 16 யாரு? 1 பெருசு, 2. ஸோ என்னுடைய ஆர்டர் வந்து 2 1 3 4 2 1 3 4. ஓகே, இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க 3 2ஐயும் கம்பேர் பண்ண சொல்றாங்க. இது 3 இது 2. இது ரெண்டுத்துல யாரு பெருசு? 3 தான் பெருசு. ஸோ அதனால இது கிடையாது, அது கிடையாது. புரியுதுங்களா? ஸோ திரும்ப ஒரு கரெக்ஷன். அட்டாமிக் மாஸ் யூனிட்டுக்கு அந்த 1.6 × 10⁻24 நம்ம எடுத்துக்கிறோம். ஆனால் இந்த இடம் வரும்போது இது வந்து மாலிகுலாக இருக்கிறதால நீ இந்த இடத்துல அந்த அட்டாமிக் மாஸ் யூனிட்டை மோல்னு சொன்னதால நீ என்ன பண்ணணும்? இதோடைய வெயிட் 63 கிராம் பர் மோல்னு வச்சுக்கிட்டு தான் நீ இதை எழுதுற. 63 கிராம் பர் மோல், இது 32 கிராம் பர் மோல். அதனால என்ன எடுத்துக்க கூடாது, இந்த இடத்துல 32 அட்டாமிக் மாஸ் யூனிட்னு எடுக்காத. இங்கேயும் 63 அட்டாமிக் மாஸ் யூனிட்னு எடுக்காத. ஏன்னா அது மோல்னு கொடுத்தாச்சு, அதனால அதை மோலார் மாஸ் வச்சு செய். இதுதான் ஆட்டமாக கொடுத்துருக்காங்க, அதனால நீல ஏஎம் வச்சு செய்கிற. ஸோ திஸ் இஸ் த வே யூ ஹேவ் டு அப்ளை. திஸ் இஸ் த வெரி பியூட்டிஃபுல் கொஸ்டின். இந்த கொஸ்டின் டெஃபினட்டாக இந்த மாடல், இந்த கொஸ்டின் ஸ்பெசிஃபிக்காக இந்த மாடலில் இது வரைக்கும் வரல. அதனால் பார்த்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. பி என்தூசியாஸ்டிக். ஸோ என்னுடைய ரெக்வஸ்ட் என்னென்னா, யூ ப்ளீஸ் வந்து பாருங்கள், நல்லா திரும்ப திரும்ப போட்டு பாருங்கள், ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் கொடுங்க, லைக், வெரி இம்பார்ட்டன்ட். லைக் கொடுத்தா மட்டும்தான் அந்த வீடியோஸ் மேலே 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 வரும், எல்லாருக்கும் போகும். அது லைக் கொடுக்கலன்னா நான் போடுறேன், ஒரு 4-5 வியூஸ் தான் வருது, அதுக்கப்புறம் அந்த வீடியோ யாருமே பார்க்க மாட்டேங்கிறாங்க. மை ஹஸ்பண்ட் இஸ் ஸ்கோல்டிங். யாருமே ஒரு 10% தான் பார்க்குறாங்க, எதுக்கு போடுற அப்படின்னு ஹி இஸ் ஸ்கோல்டிங் மீ. அதனால எனக்கு என்னன்னா, அது கொஞ்சம் நீங்கள் லைக் பண்ணிகிட்டே லைக்னு கிளிக் பண்ணுங்கள் போடுறப்பெல்லாம். இப்போ ஆட்டோமேட்டிக்காக மேலே வந்ததுன்னா ரொம்பவே பார்ப்பாங்க. அப்போ நானும் அழகாக என் ஹஸ்பண்டை திட்டு வாங்காமல் போடலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். பி என்தூசியாஸ்டிக்.